5 பிஎன்எஸ் 5 தண்டனையை மாற்றுதல். 10 பல்வேறு குற்றங்களில் ஒன்றை செய்த ஒருவருக்கு அவற்றில் எந்த குற்றத்திற்கு என்பது பற்றி ஐயம் இருப்பதாக தீர்ப்பில் சொல்லுகிற போது தண்டனை. 15 நீதிமுறையில் செயல்படும் போது நீதிபதியின் செய்கை. 20 அகவை 7க்குட்பட்ட ஒரு குழந்தையின் செய்கை. 25 மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்க உட்கருத்து கொள்ளாதது, அநேகமாக விளைவிக்க கூடியது என்று தெரியாமலும் ஆனால் சம்மதத்துடன் செய்யப்படும் செய்கை. 30 சம்மதமில்லாமல் ஒருவரது நலனுக்காக நல்லெண்ணத்துடன் செய்யப்படும் செய்கை. 35 உடலையும் சொத்தையும் பொறுத்த தற்காப்புரிமை. 40 உடலை பொறுத்த தற்காப்பு உரிமையின் தொடக்கமும் தொடர்ச்சியும். 45 ஒன்றை செய்வதற்கு உடந்தையாய் இருத்தல். 50 உடந்தை குற்றவாளியின் உட்கருத்திலிருந்து வேறுபட்ட உட்கருத்துடன் பிரதான குற்றவாளி செய்கையை செய்தால் உடந்தைக்கான தண்டனை. 55 மரணம் அல்லது ஆயுள் சிறைவாசம் விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கு உடந்தையாய் இருத்தல். 60 சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றத்தை செய்வதற்கான திட்டத்தை மறைத்தல். 65 குறிப்பிட்ட வழக்குகளில் பாலியல் தாக்குதலுக்கான தண்டனை. 70 கும்பலினால் பாலியல் வன்முறை. 75 பாலியல் துன்புறுத்தல். 80 வரதட்சணை மரணம். 85 பெண்ணின் கணவர் அல்லது கணவரின் உறவினர்கள் பெண்ணை கொடுமைப்படுத்துதல். 90 கருச்சிதைவு விளைவிக்கும் உட்கருத்துடன் செய்யப்பட்ட செய்கையால் விளைவிக்கப்பட்ட மரணம். 95 குற்றத்தை செய்வதற்காக இளவரை வாடகைக்கு பணியமர்த்துதல் அல்லது ஈடுபடுத்தி பயன்படுத்தி கொள்ளுதல். 100 மரணம் விளைவிக்கும் குற்றம். 105 கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை. 110 மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி. 115 தன்னிச்சையாக காயம் விளைவித்தல். 120 ஒப்புதல் உரையை அச்சுறுத்தி பெறுவதற்கு அல்லது சொத்தை கட்டாயப்படுத்தி மீட்பதற்கு தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவித்தல். 125 உயிருக்கு அல்லது மற்றவர்களின் உடல் பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கிற செய்கை. 130 தாக்குதல். 135 ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைக்க முயலும் போது தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல். 140 கொலை செய்வதற்காக அல்லது தொகையை பெறுவதற்காகவும் பிள்ளை பிடித்தல் அல்லது கடத்தி செல்லுதல். 145 வாடிக்கையாக அடிமைகளை வைத்து வணிகம் செய்தல். 150 போர் தொடுக்கும் திட்டத்திற்கு வசதி செய்யும் முற்கருத்துடன் மறைத்தல். 155 153 மற்றும் 154 ஆகிய பிரிவுகளில் சொல்லப்பட்ட போரினால் அல்லது சூறையினால் கிட்டிய சொத்தை பெற்றுக் கொள்ளுதல். 160 கலகத்திற்கு உடந்தையாக இருத்தல், அதன் விளைவாக கலகம் செய்யப்படுமானால். 165 வணிக கப்பலின் முதல்வரின் அசட்டையால் கடமையை விட்டோடிய ஒருவர் மறைக்கப்பட்டிருத்தல். 170 லஞ்சம். 175 தேர்தல் சம்பந்தமாக பொய்யுரை. 180 கள்ளத் தயாரிப்பான அரசு முத்திரை, வங்கி பணமுறி, தாழ் நாணயத்தை தம் வசம் வைத்திருத்தல். 185 முத்திரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை காட்டும் குறியை அளித்தல். 190 பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றுகையில் செய்யப்பட்ட குற்றத்திற்கு சட்டவிரோதமான கும்பலின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் குற்றவாளியாவார். 195 கலகம் முதலியவற்றை பொது ஊழியர் அடக்குகிற போது அவரை தாக்குதல் அல்லது தடுத்தல். 200 பாதிப்புற்றவரை மருத்துவ சிகிச்சை செய்யாமல் இருத்தலுக்கான தண்டனை. 205 பொது ஊழியரால் பயன்படுத்தப்படும் உடுப்பை அல்லது அடையாள சின்னத்தை மோசடியான உட்கருத்துடன் அணிதல் அல்லது கொண்டு செல்லுதல். 210 பத்திரத்தை அல்லது மின்னணு பதிவுருவை சட்டப்படி பொது ஊழியருக்கு கொண்டு வந்து தர கட்டுப்பட்டவர் அதை கொண்டு வந்து தராது விடுதல். 215 உரையில் கையொப்பமிட மறுத்தல். 220 பொது ஊழியரின் அதிகாரத்தினால் விற்பனைக்கு இடப்பட்ட சொத்தை சட்டத்திற்கு முரணான வகையில் வாங்குதல் அல்லது ஏலம் கேட்டல். 225 பொது ஊழியரிடம் பாதுகாப்புக்கு விண்ணப்பித்துக் கொள்ளாதிருக்க ஒருவரை தூண்டுவதற்காக கேடு இழைப்பதாக அச்சுறுத்தல்.
230 மரண தண்டனையை முயன்று ஒருவருக்கு வாங்கித் தரும் உட்கருத்தோடு பொய்சாட்சியம் தருதல் அல்லது புனைதல். 235 பொய்யானது என்று தெரிந்த ஒரு உறுதிச் சான்றிதழை உண்மையானது போல பயன்படுத்துதல். 240 செய்யப்பட்ட ஒரு குற்றத்தை பற்றி பொய்யான தகவலை தருதல். 245 கொடுபட வேண்டியதல்லாத தொகைக்காக மோசடியாக தீர்ப்பாணைய தம் பேரில் பிறப்பிக்கும்படி செய்தல். 250 ஒரு குற்றம் செய்தவரை தண்டனையிலிருந்து காப்பதற்கு வெகுமதி முதலியன பெறுதல். 255 தண்டனையினின்றும் ஆலையும் அல்லது தண்ட இழப்பினின்றும் சொத்தையும் காக்கும் உட்கருத்துடன் சட்டத்தில் உத்தரவுக்கு பொது ஊழியர் கீழ்ப்படியாதிருத்தல். 260 தீர்ப்பு தண்டனைக்கு அல்லது சட்டப்படி மேல் விசாரணைக்கு அனுப்புதலுக்குட்பட்ட ஆளை கைது செய்ய கட்டுப்பட்ட பொது ஊழியர் உட்கருத்தோடு கைது செய்யாது விடுத்தல். 265 மற்றபடி வகை செய்யப்படாத நேர்வுகளில் சட்டப்பூர்வமாக கைது செய்யப்படுவதை எதிர்த்தல் அல்லது தடுத்தல் அல்லது தப்பிச் செல்லல் அல்லது மீட்டல். 270 பொது தொல்லை. 275 கெட்டுப்போன உணவு அல்லது பானத்தை விற்பனை செய்தல். 280 காற்று மண்டலத்தை ஆரோக்கியத்திற்கு கெடுதி விளைவிக்குமாறு செய்தல். 285 பொது வழியில் அல்லது கப்பல் பாதையில் ஆபத்து அல்லது தடை. 290 கட்டிடங்களை இடித்தல் அல்லது பழுதுபார்த்தல் அல்லது கட்டிட கட்டுமானம் செய்தல் பற்றி அசட்டையான நடத்தை. 295 சிறார்களுக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செய்தல் முதலியன. 300 மதக்கூட்டத்தில் குழப்பம் விளைவித்தல். 305 குடியிருக்கிற வீடு அல்லது பயணம் செய்யும் வாகனம் அல்லது வழிபாடு செய்யும் இடம் முதலியவற்றில் திருட்டு. 310 கூட்டுக்கொள்ளை. 315 இறந்து போனவரிடம் அவரது இறப்பின் போது இருந்த பொருளை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்தல். 320 கடன் கொடுத்தவர்களுக்கிடையே பகிர்ந்து கொள்வதை தடுக்க சொத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக அப்புறப்படுத்தல் அல்லது மறைத்தல். 315 இறந்து போனவரிடம் அவரது இறப்பின் போது இருந்த பொருளை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்தல். 320 கடன் கொடுத்தவர்களுக்கிடையே பகிர்ந்து கொள்வதை தடுக்க சொத்தை நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடியாக அப்புறப்படுத்தல் அல்லது மறைத்தல். 325 விலங்கை கொன்று அல்லது ஊனமாக்கி அழிம்பு செய்தல். 330 பதுங்கி வீட்டினுள் அத்துமீறி நுழைதல் மற்றும் கன்னமிடுதல். 335 பொய்யாவணம் தயாரித்தல். 340 பொய்யாக புனையப்பட்ட பத்திரம் அல்லது மின்னணு பதிவுறு. 345 சொத்தடையாள குறி. 350 சரக்குகளை கொண்ட ஏனம் எதன் மீதும் ஒரு பொய்யான அடையாள குறியை இடுதல். 355 குடிபோதையில் உள்ளவர் பொது இடத்தில் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளல்.